ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் குட் ஈவினிங்கில் குட் ஆஃப்டர்நூன். நம்ம எல்லோரும் இப்போ எதை பற்றி பேச போகிறோம், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம், வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற ஒன்றை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, தப்பாகவே போதும் உன் மைண்ட் செட்டு, மாற்றுப்பா மைண்ட் செட்டை அப்படின்னு நான் உனக்கு சொல்லிவிட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது டைமை நீங்கள் இந்த வீடியோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கல்ல, இந்த டைம் லைனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். டைம் லைன் என்னடா அப்படி டைமை பற்றி பேச போகிறேன், டைம் ட்ராவல் பற்றி பேச போறியா, இல்லை வேறு எங்கேயும் இந்த டைம் ட்ராவல் இப்போ வந்தாங்களே நாளைக்கு நடக்க போகுது, இன்றைக்கி தானே இந்த இன்சிடென்ட் இன்றைக்கி நடந்துச்சு, நம்ம நாளைக்கு அதை பற்றி பேசுவோம்னு நினைக்கிறேன். இந்த டைம் ட்ராவல் சொல்லியிருந்தால இன்றைக்கி நடக்கும் அப்படின்ட்டு, அது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் கொய்யாமோ அவன் தாண்டா டைம் ட்ராவல் ஆகணும், தூங்கடா செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வருஷத்தில் என்னென்ன நடந்துச்சு, அங்கே என்னென்னலாம் பார்த்து அப்படின்னு கேட்போம். அவன் பார்த்துருந்தா அது நடந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். அது சாத்தியமாகுமா என்ன, அவனை ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா, அவன் டிக்டாக்ல தான் போட்டான், நம்ம ஊரில் வேறு டிக்டாக் பேனு, நமக்கு வேறு டிக்டாக். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், விபிஎன் ரன் பண்ணி பார்க்கலாமா, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாமா? வேணாம், அவன் தான் ட்விட்டரில் இருப்பானே, தூக்கிடுவோம், தங்கத்தை தூக்கிட்டு வந்துடுறேன், தங்கத்தோட நியூஸ் தூக்கிட்டு ஏலியன் இன்றைக்கி வந்தாங்களா இல்லை நாளைக்கு வராங்களா, நான் வச்சேன் அந்த 3 நாளில் வந்தான்னு வச்சுக்கங்களேன், கொய்யாமோன்னு அவன் தூக்குங்கடா அப்படின்ட்டுருவேன். ஓகேவா, அந்த இதை முடிச்சுக்கலாம். இந்த டைம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி இது பண்ண போகிறோம், பேச போகிறோம். என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஏஜில் ஒவ்வொரு விதமான ரிலேஷன்ஷிப்பில் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் குழந்தையா இருக்கும்போது அதிகமாக யார் கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? உங்களோட 10 இயர் ஓல்டு இல்லைனா இல்லை 20 இயர் ஓல்டுன்னு வைங்களேன், 18 ஓகேவா, 18 இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கின்னு உங்கள் பேரண்ட்ஸோட மட்டும்தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் தென் இதுவே அந்த 18லேருந்து ஒரு 30 40 இருக்குல்ல, அது வரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி டைமை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அலோனுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கோவர்க்கர்ஸ், இவங்க யாருன்னா நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, இவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகேவா, இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டைம் லைனுக்குள்ளே போனோம்னா என்ன நடக்குதுன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து குழந்தையா இருக்கும்போதுலேருந்து அப்படி நம்மளை படிக்க வச்சு மெழுகேற்றி நமக்கு அது வாங்கி கொடுத்து இது வாங்கி கொடுத்து கஷ்டப்பட்டு, டேய் இவன் என்னடா பண்ண, இவனை வச்சு என்னடா பண்ண, இவன் இது பண்ண மாட்டேங்கானே. சிலவங்களாம் சின்ன வயசில் பேசாமல் இருப்பான், அவங்களாம் அம்மா எல்லாமோ பண்ணி அவனுக்கு அங்கே இங்கேன்னு கூப்பிட்டு போய் ஏதாட்டும் உடம்பு சரியில்லைனா கூட ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் அந்த மாதிரி ஒரு 18 வயசு வரை 18-20 வயசு வரை அவனை அப்படியே மென்டர் பண்ணி அவனை ஒரு பேம்பப் பண்ணி கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கும். பட் இந்த ரிலேஷன்ஷிப் நானாக சொல்கிறதில்ல, இது ஒரு ஆர்டிக்கலில் சொன்னது தான் நான் ஒன்று சொல்கிறேன். டேய் என்னடா சொல்கிற, பேரண்ட்ஸ் என்ன 18 இயர்ஸ் ஓல்டு வரை தான் வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. சிலருக்கு லைஃப் லாங் அவங்க லைஃப் லாங், கிட்டத்தட்ட அவங்களோட லைஃப்பில் பாதி வரை அவங்க பேரண்ட்ஸ் தான் ஜேர்னி பண்ணுவாங்க. அவங்க மேரேஜுக்கு அப்புறம், பசங்களாக இருந்தால் மேரேஜுக்கு அப்புறம் ஜேர்னி பண்ணுவாங்க, இல்லை பொண்ணுங்களாக இருந்தோம்னா மேரேஜ் வரைக்கும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நான் இதோட மொத்த அனலைஸ் அந்த இதுவுமே உங்களுக்கு ஒரு கிராஃப் மாதிரி போட்டு நான் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் காட்டுறேன். இந்த டிஸ்பிளேயில் காட்டியிருக்கல, இந்த மாதிரி தான் உங்களோட டைமில் வேஸ்ட் ஆகிட்டு இல்லை, ஒரு இதில் எங்கேஜ் ஆகிட்டு இருக்குது. வேஸ்ட்லாம் இது சொல்ல முடியாது, ஏன்னா இது உங்கள் பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஓரியன்டாக இருக்கலாம், உங்களோட மைண்ட் ஓரியன்டாக இருக்கலாம், உங்களோட அந்த இது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும்போது, டிப்ரெஷனாக இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட போய் ஏதாவது சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பட் அதுவுமே உங்களோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா அந்த டைமில் நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் எல்லா உண்மையுமே ஒரு விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன், அந்த நேரத்தில் அதோட வலிகள் குறையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வலிகள் இம்பாக்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அது வலிகள் தெரியாது, அந்த டிப்ரெஷனை மறந்துடும், அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அதனால தான் எல்லாத்தையுமே யாராட்டும் ஒருத்தர் ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் பசங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க, ஒருத்தங்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யார் இருக்கா அப்படிங்கிறத கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நேம் போட்டு லவ் மை ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா, இது நல்லா இருக்குது, லவ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி விடுங்க. இதில் பார்த்தோம்னா 18 to 24. ஓகேவா, நீங்கள் ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட்ஸோட அதுக்கடுத்து வர இந்த காலேஜ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லாங் டேர்மாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஸ்கூல் டைமில் உள்ள ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் கான்டாக்ட் இருக்கும், உங்கள் ஃபோன்லேயே பாருங்களேன் கான்டாக்ட் இருக்குது. என்னைக்காட்டு நீ ஃபோன் அடிச்சியா அவனை, நீங்கள் என்னைக்காட்டு ஃபோன் அடிச்சிடல, அவனே கேட்பான், திடீர்னு ஃபோன் அடிச்சுட்டு இல்லை என்னல எத்தனை நாள் உயிரோடு இருக்கியே, செத்த பயில செத்து போனியால அப்படின்னு கேட்பாங்க. டே ஏன்டா ஃபோன் அடிக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு சிலவங்க கேட்பாங்க. சிலவங்க இந்த ஹாப்பி நியூ இயர் சென்ட் மெசேஜ், ஹாப்பி கிறிஸ்மஸ் சென்ட் மெசேஜ், ஹாப்பி திவாலி சென்ட், ஹாப்பி பொங்கல் சென்ட், மச்சான் ஹாப்பி இன்ஜினியரிங் டேடா, ஹாப்பி மெக்கானிக்கல் டேடா, இந்த மாதிரி சில பேர் அனுப்புவாங்க.
ஸோ இந்த மாதிரி பலர் இருக்கிற இடத்துல சிலர் மட்டும் என்ன மச்சான் எப்படி இருக்க லைஃப்லாம் எப்படி போகுதுன்ட்டு சிலர் வந்து ஃபோன் அடித்து கேட்குறதா இருக்கட்டும். அதில் வந்து உங்களோட லைஃப் டேர்மாக வர்றது, அதாவது லைஃப் லாங் டேர்மாக வர்ற ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கலாம். ஸோ அண்ட் தென் அடுத்து பார்த்தோம்னா உங்களோட லைஃப் பார்ட்னர், அதாவது உங்களோட பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ அது வந்து அதுக்கப்புறம் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட டயக்ராம் வந்து அந்த 18லேருந்து ஏற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மேரேஜ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட பார்ட்னரோட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒய்ஃப் வந்துட்டாங்க. ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள வெளியே கூட்டு போகணும், அவங்களுக்கு ஷாப்பிங்கு, அவங்களுக்கான தேவையான பொருட்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா ஆஸ்பத்திரிக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு மெடிக்கல் அலவன்சஸாக இருக்கட்டும், அவங்க இதுவாக இருக்கட்டும், அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைய பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களோட இதுக்குள்ளே போயிருவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுவுமே ஒரு 10 வருஷம் அப்படியே வரும். அதுக்கப்புறம் உங்கள் பசங்களோட டைம் ஆரம்பிக்கும். உங்கள் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதை கற்றுக்கடா, இதை கற்றுக்கடா, இதை கற்றுக்கடான்ட்டு. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அனுபவத்தில் சொல்லலை, அந்த இதில் சொல்லியிருந்ததை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்காண்டி அதை சொல்கிறேன். நீங்கள் அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டீனேஜராகவோ இல்லைனா ஒரு அடல்ட்டாகவோ இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு சின்ன பசங்களாகவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் இப்போ பொறுத்துருங்கடா, பொறுத்துருங்கடா, ஏழை இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணி தொலைச்சிடாதீங்க. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கிற மாதிரி பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லோரும் நீட்டாக நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவோம், ஓகேவா? தமிழன் கல்ச்சரை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது, மாற்றக்கூடாது, மறுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த சில்ட்ரன்ஸோட தான் உங்கள் லைஃப் அடுத்து ஜேர்னியாகும். அடுத்து எப்படி கிட்டத்தட்ட உங்கள் குழந்தைங்க கூட தான், அவங்க குழந்தைக்கு மேரேஜ் ஆகுற வரை நீங்கள் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். சேம் டைம் உங்களோட பார்ட்னர் இருக்காங்கல்ல, லைஃப் பார்ட்னர் கூடயும் நீங்கள் அப்படியே ஜேர்னி பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு மேரேஜ் ஆயிரும். அதுக்கப்புறமும் உங்கள் லைஃப் பார்ட்னரோட தான் ஜேர்னி பண்ணுவீங்க. இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, நீங்கள் அது 18 இயர் ஓல்டு ஆகிறீங்களே, உங்களுக்கு 18 இயர்ஸ் ஓல்டு ஆகும்போது அந்த 18 இயர்ஸ்லேருந்து அப்படியே ஒரு 45 டிகிரி ஆங்கிள் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக அப்படி ஒரு கோடை போட்டுருச்சு. இது வந்து இப்படி வைப்ரேஷனில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்லணும்னா, அந்த லைன் வந்து உங்களோட தனிமை. இந்த அலோன் டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த மாதிரி பண்ணலாம்? வருஷத்தில் 3/4 நாள் நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட நம்ம கால்குலேட் பண்ணுவோமே. இப்போது என்னோடய வீடியோவே எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ வரைக்கும் வாட்ச் அவர் வந்து 16 நாள் போயிருக்குது, ஓகேவா? 16 days in 0.6ன்னு போட்டுக்குது. ஸோ டிவைட் பண்ணி பார்த்தது 16/6ன்னு வந்துச்சு, ஓகேவா? அதை வந்து நான் இப்போ வந்து டேவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஓகே 24 ஆல் டிவைட் பண்ணி கொண்டு வந்துட்டேன், 16 கொண்டு வந்துட்டேன் வேல்யூ. 16 days 16 நாள் யூடியூப்பில் இந்த வீடியோவில் மட்டும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கிறது ஆச்சரியமானத்தக்கது இல்லை. பட் இதுவே நீங்கள் இன்னும் பல சேனல்ஸில் பல வீடியோஸ் பார்ப்பீங்க. இது மட்டும் இல்லை, ஷார்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அண்ட் தென் நீங்கள் இன்ஸ்டாகிராம் சைடில் போய் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ரீல்ஸ் பார்ப்பீங்க. அந்த இடத்துல நிறைய வீடியோஸ் வரும், இப்போ அந்த ஐஜிடிவி வீடியோஸ்லாம் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயும் விட மாட்டீங்க. ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா அங்கே நிறையா வரும். சேம் டைம் மூவிஸ் ஏதாட்டும் புதுசாக வந்துச்சுன்னா அது இருக்கட்டும். கிட்டத்தட்ட உங்கள் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ டைம், நீங்கள் எதில் டைம், நீங்கள் இப்போமே சொல்லுங்களேன். நம்ம ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம், ஓகேவா? நீங்கள் இன்னையிலேருந்து 1 வீக் டைம், நான் நெக்ஸ்ட்டு இதே சண்டே நெக்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த வாரம் நீங்கள் எவ்வளோ நேரம் மொபைலுக்குன்னு செலவு பண்ணீங்க, எவ்வளோ நேரம் உங்களுக்குன்னு செலவு பண்ணீங்க, எவ்வளோ நேரம் ஃபேமிலிக்குன்னு செலவு பண்ணீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை உங்கள் கிட்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இதை வந்து என்கிட்ட சொல்லணுங்கிறது இல்லை, உங்கள் மைண்டில் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ரிமைண்ட் பண்ணி விட்றேன். ஸோ நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்களேன். நம்ம லைஃப்பில் 1 வீக்கில் எவ்வளோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகமாக நம்ம வந்து ரன் ஆகிட்டு இருக்கோம். நம்ம ஒர்க்கில் இருக்கட்டும், இப்போ கோவொர்க்கர்ஸ்லாம் வச்சிங்களேன், நம்ம கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் கடையில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கட்டும். பர்டிகுலராக சொல்லணும்னா அவங்க உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். பட் நம்ம அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்தோடனே ஃபேமிலி கூட அட்டாச் ஆகணும். ஸோ இப்படிங்கிறப்ப ஃபேமிலியோட அட்டாச்சிங் தான் நிறைய இருக்கணும். ஸோ ஃபேமிலி அட்டாச் இருந்தால் தான் ஃப்யூச்சரில் பார்த்தோன்னா நமக்கு வந்து நமக்குன்னு ஒரு ஃபேமிலி க்ரியேட் ஆகும்போது அந்த பாண்டிங்லாம் நமக்கு வந்து தெரியும். ஓகே, இவங்க இப்படி தான் இருக்கணும், இவங்ககிட்டலாம் இப்படி ஜென்ரலாக நடந்துக்கணும் அப்படின்ட்டு. சும்மா ஏன்னா தானோன்னு பார்த்துக்கிட்டு அவன்லாம் அப்படி பழகாதாரா அப்படின்ட்டு நம்ம மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருந்தோம் வச்சுங்களேன், யாருக்குமே நம்மளை ஒரு கிட்டத்தில் பிடிக்காம போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், கோவொர்க்கர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்கள் கிட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்கூடையும் நீங்கள் வந்து சகஜமாக பழகணும். இதே நேரத்தில் இவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபோன் பண்ணி உட்காந்துக்கிட்டு யாருனாலும் எவ்வளோ நாள் கடனால் போடலாம். பட் நேரில் போய் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுங்கிறது வேறுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நம்ம ஆன்லைனில் இப்போ அமேசான் இது ஃப்ளிப்கார்ட் இருக்குன்னு வைங்களேன். ஃப்ளிப்கார்ட்டில் இந்த 2லையுமே மொபைல் கிடைக்குது, 2லையுமே நமக்கான ஷாப்பிங் தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்குது. நம்ம அதை ஆர்டர் பண்ணிடலாம். ஆர்டர் பண்ணி நமக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தொட்டு பார்க்க முடியாது. அதாவது காசை கொடுத்துட்டு தான் நம்ம தொட்டே பார்க்க முடியும்.
எக்ஸாம்பிள் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தீங்கனாலே ஓகேங்களா, அதாவது டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் வந்து காசு கொடுத்தீங்கனாலுமே அப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காசு கொடுத்துட்டு அவன் போனதுக்கப்புறம் தான் எப்படியுமே ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க மேக்ஸிமம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்து அப்போ தான் நமக்கே தெரியும் அந்த ஃபீல், என்னடா அந்த கிளாத் சரியில்லையே அப்படின்ட்டு மறுபடியும் அதுக்கு ரிட்டர்ன் போடுறது இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கட்டும். பட் ஒரு கட்டத்தில் நம்ம முந்திலாம் எப்படி இருந்தோம், நேராக போய் ஃபோனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கும் பட்டன் ஃபோனே நம்மலாம் முந்தி போய் வாங்கிட்டு இருந்தோம். இன்னொன்று சொல்ல போனால் 500 எம்பி கூட இருக்காதுங்க, 100 எம்பியை கிட்டத்தட்ட ஒரு மாதம் வச்சு ஓட்டுவோம். இது இல்லைனா 500 எம்பின்னே வச்சுக்கோங்களேன், 500 எம்பி மேக்ஸிமம் ஒரு மந்த். அதுக்கு ரேட் கட்டராக இருக்கட்டும் பூஸ்டராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு அதை கொண்டு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி 1 மந்த் யூஸ் பண்ணுவோம். பட் இன்னைக்கு காலகட்டத்தை பாருங்கள், 1.5 ஜிபி ஓகேவா, 1.5 ஜிபி அதுவே சிலருக்கு பத்த மாட்டேங்குது. சிலர்லாம் போஸ்ட்பெய்டு போட்டு அதுலேயுமே ஒரு நாளைக்கு 10 ஜிபி கிட்ட ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, இப்போ ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நெட்டுலாம் உரியிறாங்க. ஸோ அதெல்லாம் தப்பு சொல்ல, பட் அதுக்கே நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு 2 ஜிபி வேஸ்ட்டாக போகுதுன்னா அந்த 2 ஜிபிக்கு தேவையான எவ்வளோ நீங்கள் டைமை வந்து ஃபோனுக்கு கொடுத்துருந்தால், எவ்வளோ இன்புட் அதுக்கு கொடுத்துருந்தால் அந்த 2 ஜிபி காலியாக இருந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, இன்றைக்கி சண்டே, ஸோ இன்றைக்கி உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு நான் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் வீடியோ சந்திக்கிறேன். நீங்கள் எங்கேயாவது பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா Athisayaraj 05 போட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும், Athisayaraj 01 போட்டிங்கன்னா ட்விட்டர்லையும், Athisayarajன்னு போட்டிங்கன்னா ஸ்னாப்சாட்லையும், இந்த 3ஓட லிங்க்கையும் கீழேயும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீ எதுவும் சொல்லணும்னா அங்கே வந்து என்கிட்ட சொல்லலாம், இல்லை அங்கெல்லாம் சொல்ல முடியாது அலைஞ்சலாம் வந்து ஒன்று சொல்ல முடியாது அவன்லாம் பேச எனக்கு அவ்வளோலாம் விருப்பம்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே வந்துட்டு டேய் போடா அப்படின்ட்டு கீழே மெசேஜ் போட்டு விடுங்க. ஸோ மெசேஜுங்க மாதிரி கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச் ஆகலையோ, இந்த வேலையில் இருக்கிற பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதாவது சென்னை, இந்த கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலி சைட்லேருந்து நான்லாம் இப்போ சென்னை சேலம் அந்த மாதிரி போயிருந்தோம்னா எங்கள் வீட்டிலேருந்து டெய்லி ஃபோன் பண்ணுவோம், வீக்லி ஒன்ஸ் ஃபோன் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்போம். ஸோ வீக்லி ஒன்ஸ் உங்கள் ஃபேமிலிகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து வீடியோ வருது நான் உங்கள் ஸ்டார்ட் அப் லவ் யூ கைஸ். ஹேவ் எ குட் டே. சியர்ஸ். ஹாப்பி சண்டே.